சத்தியம் பண்ண வேண்டாம், ஆனால் சத்தியத்தை பேசாமல் இருக்க வேண்டாம். 12வது வசனம் பாருங்க. விசேஷமா என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லக்கூடாது. 2 காரியம் அடங்கி இருக்கு அதுல. என்ன அப்படின்னு சொன்னா, வானத்தின் பேரிலோ பூமியின் பேரிலோ நீங்கள் வேற எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்க. ஏன் சத்தியம் பண்ணாதிருங்கன்னு சொல்றாரு? சில ஒவ்வொரு நிருபமும் பாத்தீங்கன்னா வித்தியாசமாய் காணப்படும். அவர்களுடைய அந்த எப்படி பிரசங்கம் பண்றாங்க, அல்லது எப்படி ஒரு வசனத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சத்தியத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி கர்த்தர் ஏவின விதத்திலே அவர்கள் பாத்தீங்கன்னா கொண்டு போவாங்க. பேதுருவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும். இங்க பாத்தீங்கன்னா அது யாக்கோபு. இவருடைய ஸ்டைல் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அப்ப அவர் சொல்லுகிறார், வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாது. ஏன் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு? சத்தியம் பண்றது ஏன் அவசியம் கிடையாது? யாருக்கிட்ட நம்ம முதலாவது சத்தியம் பண்ண பார்ப்போம்? ஒரு காரியத்தை ஒருவன் நம்பவில்லை ஆனபடினால் சத்தியம் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம்ல. நம்ம சாதாரணமா சொன்னாலே ஒத்துக்கிறதானவர்கள், நம்மளே ட்ரஸ்ட் பண்ணாதவங்கள்ட்ட தான் நம்ம சத்தியம் பண்ணுவோம் இல்ல. அப்ப நம்மளை ட்ரஸ்ட் பண்ணாதவங்கள்ட்ட நீங்க சத்தியம் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது ஒரு காரியம். அடுத்தது, உனக்கு பார்த்தா அப்படின்னு சொன்னா இதை நிறைவேற்ற முடியுமா முடியாதானே தெரியாது. என்னன்னா நீ உள்ளத்துல நீ நிறைவேற்ற விரும்புகிறாய், ஆனால் பார்த்தோன்னா நான் நிறைவேற்றி விடுவேன் என்று சொல்லி நீ சத்தியம் பண்றது அர்த்தமற்ற காரியம். நீங்க இதே 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்க. அதற்கு முன்பாக 5:4 நீங்க வாசிப்பீங்க. என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வோம், கர்த்தருக்கு சித்தமானால் வருவேன் என்று சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு என்ன ரீசனு? உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப லிமிட்டடா இருக்கு, அதெல்லாம் உன்னுடைய கண்ட்ரோல்லயே எல்லாம் இருக்குது அப்படின்னு நீ நினைச்சிடாத. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப 4வது வசனத்து அதிகாரத்திலே காணப்படும். அது 13வது வசனம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறீர்களே. இது ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்ற வார்த்தை தான். பண்ணுவோம் என்கிறீர்களே, கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் இருக்கிற புகையை போல் இருக்கிறதே. அதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் எண்ணினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்படி யாராவது இன்னைக்கு சொன்னா உங்களுக்கு இஷ்டப்படுவீங்களா? நீங்க ஏதாவது ஒண்ணு போய் கேட்குறீங்க, அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே சொல்லணும் அப்படிதானே நீங்க விரும்புவீங்க. நீங்க ஒரு ப்ரொமோஷனே போய் கேட்குறீங்க, அவர் பாஸ் சொல்றாரு இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே ஜெனுவினான ஒரு மனுஷன் எடுத்துக்கோங்களேன். இன்ஷா அல்லாஹ்னா என்ன அரபிக்ல? இன்ஷா அல்லாஹ்னா காட் வில்லிங், தேவனுக்கு சித்தமானால் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அவர் ஒரு ஜெனுவினான ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மனுஷன் என்ன சொல்றாரு? நான் செய்ய விரும்புகிறேன், ஆனால் அடுத்த வருஷம் நான் உயிரோட இருந்தேன்னா, நீ இருந்தனா, இதே கம்பெனில வேலை பண்ணா நிச்சயமா நான் செய்வேன், அதுதான் அர்த்தம். ஆனால் அவர் நிச்சயமா செய்வேன் என்று சொல்ல விரும்பாம காட் வில்லிங் ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க அவர் சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றதுனுடைய ரீசன் என்ன அப்படின்னு. ஆனா நம்ம எப்படி எதிர்பார்ப்போம்? நான் போய் கேட்டேன்னா, ஓகே பேப்பரை நீ கொண்டு வா, நான் சைன் பண்றேன், இப்போ செய்யறேன், அல்லது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் செஞ்சாலும் நெக்ஸ்ட் இயர் ஷூரா அப்படின்னு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெரிய சந்தோஷம். ஆனா நெக்ஸ்ட் இயர் செய்ய முடியலன்னா கூட நமக்கு இப்போ இந்த காரியங்கள்னால தான் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி பேசணும் அப்படின்ட்டு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, உனக்கு நாளைக்கு நடக்கிறது, அடுத்த வருஷத்துல நடக்கிறது உனக்கு தெரியாது அல்லவா? ஆனபடினாலே அப்படிப்பட்டதான சத்தியத்தை நீ என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம், நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா நம்முடைய இருதயம் எப்படிதான் விரும்பும்? இப்படிதான் விரும்பும்ல. ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம பெரியவர்கள் நினைப்போம், ஆனா சின்ன பிள்ளைகளா இருப்போம். சின்ன பிள்ளைகள்கிட்ட ஏதாவது கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. நீ அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணு, வாங்கி கொடுக்குறேன், அடுத்த பர்த்டேக்கு உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படி நீங்க சொல்லுவீங்கல்ல. ஆனா அந்த பிள்ளைக்கு இஷ்டமா? அது இஷ்டப்படவே படாது இல்ல. இப்ப நம்மளும் அப்படித்தானே. இன்னைக்கும் எது கேட்டாலும் அது உடனே பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கேரண்டி நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நமக்கு மிகுந்த சந்தோஷம். இல்லை என்று சொன்னால் நமக்கு அது மன வருத்தத்தை கொடுக்குது. காட் வில்லிங், ஈவன் நீங்க இங்கிலீஷ்ல சொன்னாலும், தமிழ்ல சொன்னாலும், அரபிக்ல சொன்னாலும் காட் வில்லிங்
கர்த்தருக்கு சித்தமானால் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நான் செய்வேன், அது கூடுமானால் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆனா அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காணப்படணும் அப்படின்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். அப்ப அதோட ஒரு ஸ்டாப் பண்ணியிருந்தாருன்னா அவர் ஒரு லூப் ஹோல் வைக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் நீங்க சத்தியம் பண்ணாதிருங்கள்னு சொல்றவரு, நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. அப்ப கர்த்தருக்கு சித்தமானால், நான் ஜீவனோடு இருந்தால் நான் இதை உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உள்ளதுன்னா அப்படி சொல்லணும், இல்லைன்னா அப்படி சொல்லக்கூடாது. அப்ப கர்த்தருக்கு சித்தமானால் இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறதை நாம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய ஒரு லூப் ஹோலா அதை பயன்படுத்தி நாம் அந்த நேரத்துல தப்பித்துக் கொள்ளுகிறதற்கும் கொடுக்காம இருக்கிறதற்கும் அதை பயன்படுத்த முடியுமானா முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா உள்ளதை நீ என்ன பண்ணணும், உள்ளதுன்றும் இல்லதை இல்லதுன்னு சொல்லணும். ஏன்னா நீ இதை சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு இந்த காரியம் தெரியும், இதுக்காக நீ பயங்கரமான சத்தியம் எல்லாம் வானத்தின் பேர்ல பூமியின் பேர்ல வேற எந்த ஆணையிலாவது நீ சத்தியம் பண்ண வேணாம். ஏன்னா நீ உன்னை ட்ரஸ்ட் பண்ணல, அவனும் அவனை ட்ரஸ்ட் பண்ணல, அவன் உன்னை ட்ரஸ்ட் பண்ணல. அதனால இந்த சத்தியம் என்பது அர்த்தமற்ற காரியம் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபு 5:19-20 பாத்தீங்கன்னா சத்தியம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறவர் சத்தியத்தை நீங்க பேசணும் அப்படின்னு சொல்றாரு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்று பேசுகிறது வந்து பாத்தீங்கன்னா சத்தியம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா 19-20 வசனங்கள் பாருங்களேன். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் பொழுது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கிடவர்கள். சத்தியம் பண்ண வேணான்னாரு, ஆனா அதே நேரத்தில் என்ன பண்ணணும், சத்தியத்தை பேச வேண்டும். சத்தியத்தை பேசுறா என்ன அர்த்தம், ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்ல, ரட்சித்தவங்கள்ட்ட தான் இப்ப பேசிட்டு இருக்காரு ஆலோசனைய. அப்ப நீ வந்து அறிகிறாய் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகிறான் அப்படின்னு சொன்னா அவனை எப்படி திருப்புவாய் அப்படின்னு சொன்னா, தப்பி போன மார்க்கத்தில் நின்று அப்படி விலகிறவனை அந்த பாவியை திருப்புறது வேற வழியே கிடையாது. சத்தியத்தை அவனுக்கு சொல்லி சப்போஸ் அவன் ஏற்றுக்கொண்டால், சொன்னா ஏற்றுக்கொள்வான் என்ற அர்த்தம் இல்லை, சொல்லும் பொழுது அவன் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் அந்த ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்கள் நீ மூடுவாய் அப்படின்னா நீ மூடுவன்னு அர்த்தம் கிடையாது. சத்தியத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே அவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறது. அதற்கு அவனை இழுத்து வருகிற ஒரு கருவியாய் கர்த்தர் உன்னை பயன்படுத்துறார். நம்ம பாவத்தை மூடுவோன்னு அர்த்தமா இல்லையே, அவன் பாவத்தை மூடுவான் அதுவும் கிடையாது. அப்ப அவன் மனம் திரும்பினான்னு சொன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, மூடப்படுகிறது. அதற்கு உன்னை ஆண்டவர் என்ன பண்ணாரு, பயன்படுத்துகிறார். அப்ப சத்தியம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறவர் நீங்கள் சத்தியத்தை அறிவிக்காமல் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிவிக்கணும்னு சொல்றார்.